குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். 2009 கோட்டூர்புரம் போலீசார் தாக்கியதில் பழனி என்பவர் உயிரிழந்த சம்பவத்தில் 3 போலீசாருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த தீர்ப்பு தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். கடந்த 2009 ஆண்டு மார்ச் மாதம் மது போதையில தகராறு செய்ததாக பழனி என்பவரை கோட்டூர்புரம் காவல்துறையினர் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றிருந்தார்கள். அங்கு மருத்துவ பரிசோதனைக்கு அவர் ஒத்துழைக்காததால் அவரை காவல்துறையினர் கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். பின்னர் அவர் வீட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட நிலையில அன்றைக்கு இரவே அவர் மரணம் அடைந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக அவருடைய தந்தை, பழனியின் தந்தை ரங்கநாதன் புகார் அளித்திருக்கிறார். காவல்துறையினர் மீதான புகார் என்பதனால மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி இது சம்பந்தமாக வருவாய் கோட்டாட்சியர் விசாரணை நடத்தினார். விசாரணை அறிக்கையில காவல்துறையினர் தாக்கியதால் தான் பழனி மரணமடைந்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில பதிவு செய்யப்பட்ட வழக்குல கோட்டூர்புரம் காவல் நிலையத்தினுடைய குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளராக அப்போது பதவி வகித்த ஆறுமுகம், அதே போல தலைமை காவலர்களாக இருந்த மனோகரன், ஹரிஹர சுப்பிரமணியன் ஆகியோருக்கு எதிராக கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை 6வது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி பாண்டியராஜ், பழனியின் மரணத்துக்கு காவல்துறையினர் தாக்கியதுதான் காரணம் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறி காவல் உதவி ஆய்வாளர் ஆறுமுகம், தலைமை காவலர்கள் மனோகரன் மற்றும் ஹரிஹர சுப்பிரமணியன் ஆகியோருக்கு கொலை குற்றச்சாட்டின் கீழ் ஆயுள் தண்டனையையும் 10,000 ரூபாய் தலா 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.